இன்னைக்கு பன்னீரை வச்சு சைனீஸ் ஸ்டைல பன்னீர் சாப்ஸ்டிக் தான் அத்தை பண்ண போறேன். 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். அதை நீளமா கட் பண்ணிட்டு சாப்ஸ்டிக் வச்சு அதை ரெண்டு பக்கமும் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பன்னீர்லயும் சாப்ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், கார்ன்ஃபிளவர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பெப்பர், தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பன்னீர் எடுத்து பன்னீர்ல நாலா பக்கமும் பெரட்டி தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு பெரட்டி வச்ச பன்னீரை லைனா அதுல வச்சு நாலா பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். பச்சை மிளகாயும் கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கேன். அதை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டா இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம செஞ்சு வச்ச பன்னீர்ல மேல எல்லாத்தையும் வச்சிருந்தோம். இப்போ நமக்கு சைனீஸ் ஸ்டைல்ல சாப்ஸ்டிக் பன்னீர் ரெடி. வித்தியாசமா பண்றேம்மா, குடும்பம் சாப்பிட்டு பாக்குறேன். சூப்பரா இருக்குமா.